வணக்கம். இண்டெக்ஸ் வந்து எப்படி மூவ் ஆகுது அப்படிங்கிற மாதிரி வந்து கொஷின் வந்து கேட்குறீங்க. அப்புறம் நிறைய பேர் வந்து ஆப்ஷன் மூவ் ஆகிறதுக்கும் இண்டெக்ஸ் மூவ் ஆகிறதுக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது, ஆப்ஷன் வேறு இண்டெக்ஸ் வேறு அப்படிங்கிறன்னு சொல்கிறீங்க. அதாவது ஸ்பாட் வேறு ஆப்ஷன் ப்ரீமியம் வேறு அப்படிங்கிற மாதிரி சிலர் வந்து சொல்கிறீங்க. சிலர் வந்து ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ணுறதுக்கு நம்ம வந்து ஃப்யூச்சர் சார்ட்டு தான் வந்து பார்க்கணும், இதாக ஸ்பாட் வந்து பார்க்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி வந்து கமெண்ட் வந்து பண்ணுறீங்க. ஒருத்தருக்கும் ஒவ்வொரு அசம்ஷன் இருக்குது. இதில் நான் சின்னதாக ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் வந்து கொடுக்குறேன். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து எது பெஸ்ட்டு அப்படிங்கிறத வந்து நீங்களே வந்து சூஸ் வந்து பண்ணிக்கிங்க. நான் வந்து எதுக்கு ஸ்பாட்டை நான் வந்து சூஸ் பண்ணுறேன் அப்படிங்கிறத நானும் வந்து சொல்லிடுறேன். சரி, ஓகே. இப்போ நம்ம எடுத்துருக்கிற இந்த வெப்சைட் வந்து பார்த்திங்க அப்படின்னா பிஎஸ்சியோட சென்செக்ஸ் இண்டெக்ஸ் இருக்கு இல்லையா, அதோட இன்ஃபர்மேஷன் இருக்கிற ஒரு இது. ஸோ இதில் போய் நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா, இந்த கான்ஸ்டிடியூட்ஸ் அப்படின்னு இருக்கு இல்லையா, இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வெப்சைட்ஸில் இந்த வெப்சைட்டில் உங்களுக்கு இந்த டேட்டாஸ்லாம் வந்து இருக்குது. இதில் என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னா, எந்த ஸ்டாக்கு எந்த வெயிட்டேஜில் இருக்குது அப்படிங்கிறத வந்து பிஎஸ்சி சென்செக்ஸ் வெப்சைட்லேயே வந்து கிடையாது. அல்லது வந்து நான் தேடும்போது எனக்கு கிடைக்கலையா, இல்லை எப்படி பிஎஸ்சி சென்செக்ஸ் இண்டெக்ஸோட இந்த இன்ஃபர்மேஷனை எடுத்தோம் அப்படின்னா நமக்கு அந்தளவுக்கு வந்து இன்ஃபர்மேஷன் நமக்கு வந்து கிடைக்கல. அப்படி உங்களுக்கு ஏதாவது பிஎஸ்சி சென்செக்ஸ் வெப்சைட்லேயே நமக்கு வந்து டேட்டாஸ் வந்து கரெக்டாக வந்து கிடச்சிதுன்னா அந்த லிங்க் வந்து எனக்கு ஷேர் பண்ணுங்கள். நான் வந்து வீடியோவில் வந்து ஷேர் வந்து பண்ணுறேன். சரி, ஓகே. இப்போ நமக்கு வந்து எந்த ஸ்டாக்ஸு எவ்வளவு வெயிட்டேஜ் இருக்குது அப்படிங்கிறத நாம் வந்து கண்டுபிடிக்கணும். அப்படி கண்டுபிடிச்சோம் அப்படின்னா தான் ஃபர்தராக வந்து சென்செக்ஸ் வந்து எப்போ எந்த அளவுக்கு வந்து மூவ் ஆகும், அல்லது வந்து அப் ட்ரெண்ட் போகும், டவுன் ட்ரெண்ட் வரும் அப்படிங்கிறத ஓரளவுக்கு நம்மளால் வந்து கெஸ் வந்து பண்ணணும். அப்படின்னா சென்செக்ஸோட வெயிட்டேஜை நாம் வந்து கண்டுபிடிக்கணும். அதாவது ஒவ்வொரு ஸ்டாக்கும் வந்து ஒவ்வொரு வெயிட்டேஜில் வந்து இருக்கும். எல்லா ஸ்டாக்கும் வந்து ஈக்குவல் வெயிட்ஸ் வந்து கொடுக்க மாட்டாங்க. அப்படி கொடுத்தாங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப ரிஸ்க்காக வந்து போயிடும். ஒரு குறிப்பிட்ட ஒரு ஸ்டாக் வச்சு மேனிப்புலேட் பண்ணி இண்டெக்ஸ் வந்து மூவ் பண்ணிடலாம். ஸோ அதனால் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு அன்ஈவனான ஒரு வெயிட்டேஜ் தான் வந்து கொடுப்பாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது எனக்கு இன்னொரு வெப்சைட் வந்து கிடச்சிது. அந்த வெப்சைட்டில் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த வெயிட்டேஜ் அப்படிங்கிறது வந்து கொடுத்துருக்குறாங்க. இதில் ரிலையன்ஸ் பார்த்திங்க அப்படின்னா 11% அப்படிங்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்குறாங்க. பாரதி ஏர்டெல் பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 7.25% வந்து கொடுத்துருக்குறாங்க. இதில் நீங்கள் கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, நிஃப்டி 50க்கும் அதாவது இந்த சென்செக்ஸ்க்கும் பெருசாக வந்து டிஃப்ரென்ஸ்லாம் எதுவுமே வந்து கிடையாது. அதில் இருக்கிற சேம் ஸ்டாக்ஸ் தான் வந்து இங்கேயும் வந்து இருக்குது. ஆனால் கொஞ்சம் வந்து வித்தியாசம் வந்து இருக்குது. அது என்ன அப்படின்னா, நிஃப்டி 50ல் உங்களுக்கு வந்து ஹெச்டிஎஃப்சி, ஐசிஐசி பேங்க், ஸ்டேட் பேங்க்கு, அதுக்கப்புறம் வந்து ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ், இந்த ஒரு 4 ஸ்டாக்ஸ் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹெவி வெயிட்லேயே பயங்கரமான ஒரு ஹெவி வெயிட் அப்படிங்கிற மாதிரி வந்து இருக்கும். ஆனால் சென்செக்ஸில் வந்து என்ன பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்னா, ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸை இருக்கிறதுலே வந்து ஹையஸ்ட் ஒரு வெயிட்டேஜ் ஸ்டாக்ஸாக வந்து கொண்டு வந்து உட்கார வச்சுருக்கிறாங்க. அதுக்கு அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா பாரதி ஏர்டெல்லை உட்கார வச்சுருக்கிறாங்க. ஸோ இதுதான் வந்து சென்செக்ஸ்க்கும் நிஃப்டி 50க்கும் மைல்டாக ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குதுன்னு சொன்னேன் இல்லையா, அந்த டிஃப்ரென்ஸ் வந்து இந்த 2 ஸ்டாக்ஸ் தான். ஏன் அப்படின்னா நிஃப்டி 50ல் இந்த 2 ஸ்டாக்ஸ் வந்து ஹை வெயிட்டேஜ் ஸ்டாக்ஸ் வந்து கிடையாது. கம்பேரிட்டிவ்லி நிஃப்டி 50ல் ஹெச்டிஎஃப்சி பேங்க்கும் ஐசிஐசி பேங்க்கும் தான் வந்து நமக்கு ஹை வெயிட்டேஜ் ஸ்டாக்ஸாக வந்து இருக்குது. ஸோ இப்போது நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இன்கேஸ் நீங்கள் வந்து உங்களோட ஃபோக்கஸ் சென்செக்ஸ் தான், எனக்கு நிஃப்டி அந்தளவுக்கு வந்து கிடையாது, அது வந்து 2ஆம் பட்சம் தான் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும், ரிலையன்ஸ் ஸ்டாக்ஸு, பாரதி ஏர்டெல், ஹெச்டிஎஃப்சி, ஐசிஐசிஐ, ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, டாடா கன்சல்டன்சி, அதுக்கப்புறம் வந்து பஜாஜ் ஃபைனான்ஸ், இந்த ஸ்டாக்ஸ் வரைக்கும் நீங்கள் வந்து டெய்லி அனாலிசிஸ் வந்து பண்ணணும். 5 மினிட்ஸில் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ், 15 மினிட்ஸில் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ், 1 ஹவர் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ், இதெல்லாம் வந்து நீங்கள் டெய்லி வந்து பார்க்கணும். அப்படி பார்த்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு சென்செக்ஸ் வந்து எப்படி மூவ் ஆகும் அப்படிங்கிறத உங்களால், நாளைக்கு மார்க்கெட் வந்து 9:15 ஓப்பன் ஆகுது அப்படின்னா இன்றைக்கி உங்களால் வந்து ஒரு 4 மணி, இன்றைக்கி ஈவினிங் 4 மணிக்கே உங்களால் வந்து கெஸ் வந்து பண்ணிட முடியும். நாளைக்கு வந்து மார்க்கெட் அப் ட்ரெண்ட் போயிடலாம், டவுன் ட்ரெண்ட் வரலாம், இல்லை வந்து மார்க்கெட் வந்து ஒரு ரேஞ்ச் பவுண்டில் வந்து சுற்றும் அப்படிங்கிறத இன்றைக்கி ஈவினிங் 4 மணிக்கே உங்களால் வந்து கண்டுபிடிச்சிட முடியும். அது எப்படி அப்படின்னா இந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, அதில் இருக்கிற அந்த ப்ரைஸ் ஆக்ஷன் தான். ஸோ இவ்வளோ ஸ்டாக்ஸ் இருக்கு இல்லையா, இந்த ரிலையன்ஸில் இருந்து இந்த பஜாஜ் ஃபைனான்ஸ் வரைக்கும் இவ்வளோ ஸ்டாக்ஸ்லேயுமே இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 5 ஸ்டாக்ஸ் இருக்குது, அதில் 4 ஸ்டாக்ஸ் வந்து அப் ட்ரெண்ட் போகிற மாதிரி ஒரு அப் ட்ரெண்டில் வந்து இருக்குது அப்படின்னா மார்க்கெட் ஆப்வியஸாக வந்து அப் ட்ரெண்ட் போகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது இல்லையா. அதே மாதிரி ஒரு 4 ஸ்டாக்ஸ் வந்து நெகட்டிவ் போகிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நாளைக்கு சென்செக்ஸ் நெகட்டிவ் போகிற மாதிரி வந்து இருக்கும் இல்லையா. அப்போது
ஒரு 2 ஸ்டாக்ஸ் வந்து அப் ட்ரெண்டில் போயிட்டுருக்கிற மாதிரி இருக்குது, 2 ஸ்டாக்ஸ் வந்து நெகட்டிவில் போயிட்டுருக்கிற மாதிரி இருக்குது. அப்படி இருக்கும்போது சென்செக்ஸ் வந்து எப்படி மூவ் ஆகும்? எந்த பக்கம் வந்து பெருசாக மூவ் ஆகாது. இந்த பக்கம் மேலே போகிறது கீழே போகிற ஸ்டாக்ஸ் வந்து கண்ட்ரோல் பண்ணிடும், கீழே போயிட்டுருக்கிறது மேலே போகிற ஸ்டாக்ஸ் வந்து கண்ட்ரோல் வந்து பண்ணிடும். அப்போ சென்செக்ஸ் வந்து ஒரு ரேஞ்ச் போர்டில் வந்து போயிடும். ஸோ இதுதான் வந்து டெம்ப்ளேட். இப்படி தான் வந்து நான் வந்து இன்றைக்கி வந்து மார்க்கெட் வந்து இப்படி இருக்கும், இப்படி இருக்கலாம் அப்படிங்கிறத நான் வந்து கெஸ் பண்ணுறேன். ஆனால் வீடியோவில் என்னால் வந்து மார்க்கெட் அப் ட்ரெண்ட் போகும் இல்லை டவுன் ட்ரெண்ட் போகும் அப்படிங்கிறத என்னால் வந்து சொல்ல முடியாது, சொல்லக்கூடாது ஆஸ் பர் செபி ரூல்ஸ். அதனால தான் நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ரேஞ்ச் பவுண்டு இது, இந்த ரேஞ்சுக்கு மேலே வந்து பிரேக் அவுட் வந்து கிடைக்குது அப்படின்னா இந்த லெவல் வரைக்கும் நமக்கு வந்து கிடைக்கலாம். அதுக்கப்புறம் சப்போர்ட் இங்கே இருக்குது, இந்த சப்போர்ட்லேருந்து உடைச்சாங்க அப்படின்னா இந்த லெவல் வரைக்கும் போகும் அப்படிங்கிறத நான் அப்படி வந்து மேட்ச் வந்து பண்ணுறேன். ஸோ நான் வந்து அப் ட்ரெண்டுன்னு சொல்லக்கூடாது, டவுன் ட்ரெண்டுன்னு சொல்லக்கூடாது. ஸோ அதன் காரணமாக நான் என்ன பண்ணுறேன், ஒரு ரேஞ்ச் செட் பண்ணிவிட்டு இதிலேருந்து இதுக்கு மேலே அப் ட்ரெண்ட், இதிலேருந்து இதுக்கு கீழே வந்து டவுன் ட்ரெண்ட் அப்படிங்கிறத நான் வந்து இன்டெரக்டாக உங்களுக்கு வந்து இப்படி சொல்கிறேன். ஸோ அப்படி சொல்லும்போது உங்களுக்கு வந்து ப்ரைஸ் ஆக்ஷனும் கவர் பண்ண மாதிரி ஆயிடுது, ப்ளஸ் உங்களுக்கு வந்து ரேஞ்சஸ், அதாவது இந்த அளவுக்கு நமக்கு வந்து ஒரு சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து மெயின்டைன் ஆகுது அப்படிங்கிறது உங்களால் வந்து புரிஞ்சிக்க முடியும். அதுதான். ஸோ இதுதான் வந்து இண்டெக்ஸில் இருக்கிற விஷயங்கள். அடுத்து நம்ம வந்து நிஃப்டி 50 வந்து பார்ப்போம். ஸோ நிஃப்டி 50ல் பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட வெயிட்டேஜ் வந்து கொஞ்சம் வந்து வித்தியாசப்படுது. பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கே வந்து தெரியும். ஸோ இந்த இடத்துல பாருங்கள், இதில் HDFC நமக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 10% வந்து இருக்குது, ஐசிஐசி பேங்க் கிட்டத்தட்ட ஒரு 10% வருது, ரிலையன்ஸ் பார்த்திங்க அப்படின்னா 3வது இடத்துல தான் இருக்குது, கிட்டத்தட்ட ஒரு 8% வந்து பக்கம் இருக்குது. இங்கே பாருங்கள் பாரதி ஏர்டெல் பார்த்திங்க அப்படின்னா 4வது இடத்துல இருக்குது, கிட்டத்தட்ட நமக்கு வந்து ஒரு 5.5% பக்கம் வந்து இருக்குது. ஸோ ஸ்டேட் பேங்க்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு 3.80% வந்து இருக்குது. நமக்கு இந்த HDFC பேங்க், ஐசிஐசி பேங்க் வந்து இதுலேயுமே நம்ம கொஞ்சம் ஓரளவுக்கு ஹை வெயிட்டேஜ் இருக்குது, அதே மாதிரி வந்து சென்செக்ஸ்லேயும் வந்து ஹை வெயிட்டேஜ் இருக்குது. இதில் டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னா, இந்த ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸும் பாரதி ஏர்டெல் இருக்குல்லையா, இதுதான். இப்போ நீங்கள் வந்து வெறும் சென்செக்ஸ் மட்டும் உங்களோட ஃபோக்கஸ் வந்து இருக்க போகுது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும், 4 ஸ்டாக்ஸை நீங்கள் வந்து கம்பேரிட்டிவ் வந்து பார்க்கணும். ஆனால் அதில் 2 அதிகமான ஒரு இம்பார்ட்டன்ஸ் எது கொடுக்கணும் அப்படின்னா, ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸும் பாரதி ஏர்டெலும் நீங்கள் வந்து சென்செக்ஸில் ட்ரேட் எடுக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா இந்த ஸ்டாக்ஸ் உங்களோட ஃபோக்கஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கணும். இல்லை நான் வந்து நிஃப்டி 50 தான் நான் வந்து சூஸ் பண்ணுவேன், சென்செக்ஸ் அந்தளவுக்கு நான் வந்து கண்டுக்க மாட்டேன் அப்படின்னா நீங்கள் சூஸ் பண்ண வேண்டிய 2 ஸ்டாக்ஸ் எது அப்படின்னா HDFC பேங்க்கும் ஐசிஐசி பேங்க்கும். ஸோ நான் வந்து இதில் அதிகமாக வந்து ட்ரேட் எடுப்பேன்னு பார்த்திங்க அப்படின்னா நிஃப்டி 50ல் வந்து ட்ரேட் எடுப்பேன். அப்படி இல்லை அப்படின்னா ஃபினான்ஷியல் நிஃப்டியில் வந்து ட்ரேட் எடுப்பேன். ஸோ இப்போ ஃபினான்ஷியல் நிஃப்டியில் அந்தளவுக்கு வந்து வால்யூம் வந்து இல்லை, அதனால் நான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நிஃப்டி 50 வந்து மாறிட்டேன். ஸோ அதனால் நான் சூஸ் பண்ணுற ஸ்டாக்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா HDFC அண்ட் ஐசிஐசி பேங்க், ப்ளஸ் நான் வந்து என்ன பண்ணுவேன் அப்படின்னா ஒரு 5-6 ஸ்டாக்ஸ் வந்து நான் வாட்ச் லிஸ்ட்லேருந்து வச்சுப்பேன். ஸோ எந்த அளவுக்கு வந்து மூவ் ஆகிட்டுருக்கு அப்படின்ட்டு. அப்போ தான் நம்மளால் வந்து மார்க்கெட் வந்து ஒரு ரேஞ்ச் பவுண்டில் இருக்குமா இல்லையா அப்படிங்கிறத என்னால் வந்து கெஸ் பண்ண முடியும். அவ்வளோதான். ஸோ இண்டெக்ஸ் வந்து மூவ் ஆகிறதுக்கு ஸ்டாக்ஸ் தான் வந்து காரணம். ஸ்டாக்ஸ் மூவ் ஆச்சு அப்படின்னா இண்டெக்ஸ் ஆட்டோமேட்டிக்காக வந்து மூவ் ஆகும். அவ்வளோதான். ஸோ நிறைய தடவை நமக்கு வந்து இப்போ ரீசெண்டாக உங்களுக்கு வந்து ஒரு டவுட் வந்துருக்கும், ஏன்னா இண்டெக்ஸ் வந்து மூவ் ஆகலை ஆனால் வந்து ஆப்ஷன் வந்து மூவ் ஆகிட்டுருக்கு அப்படின்ட்டு. அதுக்கு ரீசன் பார்த்திங்க அப்படின்னா, நம்ம வந்து ஒரு லிமிட் ஆர்டர்லாம் வந்து போட்டு வச்சுருப்போம். நாம்பன்னு கிடையாது, ட்ரேடர்ஸ் வந்து லிமிட் ஆர்டர் வந்து போட்டு வச்சுருப்பாங்க. ஸோ அந்த லிமிட் ஆர்டர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த 3:10க்கு மேலே ஆர்டர் மேட்சிங் வந்து பண்ணுறாங்க. ஸோ ஆர்டர் மேட்சிங் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக அங்கே வந்து ட்ரேட் நடக்கிற மாதிரி நமக்கு வந்து தோணுது. ஸோ அதன் காரணமாக தான் நமக்கு வந்து 3:25, 3:30 அந்த ரேஞ்சில் நமக்கு வந்து இண்டெக்ஸ் வந்து ஒரு அப்டேட் வந்து நடக்குது. ஸோ அந்த அப்டேட் வந்து எப்படி நடக்குது அப்படின்னா, இந்த F1 ஸ்டாக்ஸ் எல்லாம் வந்து அதுவும் வந்து நிறுத்தப்படுது. அது நிறுத்தினதுக்கப்புறம் இதுலேயும் வந்து ஒரு ஆர்டர் மேட்சிங் நடக்கிறதுனால நமக்கு ஸ்டாக்ஸ் நிற்கிறதுனால இண்டெக்ஸும் வந்து நிறுத்தப்படுது. நல்லா புரிஞ்சுக்குங்க. அதனால தான் நமக்கு வந்து இண்டெக்ஸ் வந்து ஒரு 10 நிமிஷம் மூவ் ஆகாத மாதிரி நமக்கு வந்து தெரியுது. அதுக்கு காரணம் ஸ்டாக்ஸே ஒரு 10 நிமிஷம் வந்து மூவ் ஆகிறது வந்து கிடையாது. ஸோ இந்த ஸ்டாக்ஸ் வந்து 3:10க்கே வந்து முடிச்சிடுறாங்க. அப்போ 3:10லேருந்து ஒரு 3:25 வரைக்கும் என்ன நடக்குது, ஆர்டர் மேட்சிங் நடக்குது. அதுக்கேற்ற மாதிரி நமக்கு வந்து ஆப்ஷன்ஸும் வந்து மூவ் ஆகிட்டுருக்கு. ஸோ அதன் காரணமாக நமக்கு வந்து ஒரு 10 நிமிஷம் நமக்கு வந்து இண்டெக்ஸ் மூவ் ஆகாத மாதிரி வந்து இருந்தாலும் அங்கே ஆர்டர் மேட்சிங் நடக்கிறதுனால அந்த இடத்துல உங்களுக்கு வந்து ஆப்ஷன் ப்ரீமியம் வந்து மூவ் ஆகிட்டுருக்கு. அவ்வளோதான். அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, ஃபியூச்சர்ஸும் சரி ஆப்ஷன்ஸும் சரி ரெண்டுமே நமக்கு வந்து ஆப்ஷன்ஸுக்குன்னு தனியாக வந்து இண்டெக்ஸ் சார்ட் வந்து கிடையாது. ஒன்று இண்டெக்ஸை பேஸ் பண்ணி மூவ் ஆகணும், அப்படி இல்லையா
ஃப்யூச்சரை பேஸ் பண்ணி வந்து மூவ் ஆகணும். ஆனால் ஃப்யூச்சர் எப்படி வந்து மூவ் ஆகுது அப்படின்னா மந்த்லி அதுக்கு வந்து ஒரு எக்ஸ்பைரி இருக்குது. ஸோ ஒரு குறிப்பிட்ட லெவலுக்கு அது வந்து ஒரு டிமாண்ட் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா அதிகப்படியான லெவலில் வந்து ஸ்பாட்டையும் மீறி வந்து ட்ரேட் ஆகிட்டுருக்கும். டிமாண்ட் சுத்தமாக இல்லை அப்படின்னா ஸ்பாட்டையும் மீறி கீழே வந்து ட்ரேட் ஆகிட்டுருக்கும். ஸோ இது வந்து ஒரு அன்ஈவனாக போயிட்டுருக்கும். ஸ்பாட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா அந்த அன்ஈவனை வந்து குறைச்சி விட்ருவாங்க. அதாவது அந்த டிமாண்டையும் வந்து ஃபுல்லாக வந்து அப்சர்வ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதே மாதிரி வந்து டிஸ்ட்ரிபியூஷனும் வந்து அப்சர்வ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதை மேட்ச் பண்ணுற மாதிரி தான் நமக்கு வந்து இண்டெக்ஸ் வந்து போயிட்டுருக்கும். ஸோ அதனால தான் என்னோடய அனாலிசிஸை நான் என்ன பண்ணுறேன், ஸ்பாட்டை வச்சு நான் வந்து பண்ணுறேன். ஏன்னா இங்கே வந்து ஒரு டைம் வந்து டிமாண்ட் இருக்கும், ஒரு டைம் வந்து டிமாண்ட் இருக்காது ஃப்யூச்சர் சார்ட்டில். ஸோ அதன் காரணமாக நான் வந்து ஸ்பாட்டுக்கு வந்து போகிறேன், அவ்வளோதான். ஸோ அனாலிசிஸ் பண்ணுறதுக்கு நான் வந்து ஸ்பாட்டை நான் வந்து எடுத்துக்கிறேன். உங்களுக்கு விருப்பப்பட்டால் நீங்கள் ஸ்பாட் எடுங்க, அப்படி இல்லையா நீங்கள் வந்து ஃப்யூச்சரை வந்து எடுங்க. ஆனால் ஃப்யூச்சர் எடுக்கிறதுல இந்த ஒரு டிஸ்அட்வான்டேஜ் வந்து இருக்குது, அதை வந்து நீங்கள் வந்து பார்த்துக்குங்க.